யாரெல்லாம் இஸ்ரவேலருக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ, யாரு கூடலாம் சம்பந்தம் பண்ணி இருக்க கூடாது, கூட வச்சிருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அவங்க எல்லாரையும் ஊருக்குள்ள விட்டாங்க. யாரை விட்டுருக்காங்களா? அம்மோனியரும் மோவாபியரும். இவங்க யாருன்னா, இதற்கு முன்பதாக நமக்கு தெரியும், இவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிலேயாம வச்சு, பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை வச்சு இவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு காசு கொடுத்தவங்க. 7 இடத்துல கூட்டிட்டு போறாங்க. 7 வெவ்வேறான இடத்துல கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சு, இங்கேயாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவங்களை இப்படியே விட்டா நம்முடைய தேசத்தை பிரிச்சிருவாங்க, நம்முடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவங்க சுதந்திரிப்பதற்காக போன ஜனங்கள் அல்ல, கானான் தேசத்துக்கு போவதற்காக அந்த வழியா கடந்து போறாங்க, அவ்வளவுதான். இவர்கள் அந்த தேசத்தை பிடிச்சு அந்த தேசத்துல குடியிருக்க போற ஜனங்கள் கிடையாது. ஆனாலும் இவர்களை எப்படியாவது சபிக்கணும், இவங்க பலத்திருக்க கூடாது என்பதற்காக பிலேயாம கூப்பிட்டு அவனுக்கு காசு கொடுத்து நீ இவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது அவன் சொல்றான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும்? அவருடைய தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆண்டவர் பிலேயாம்கிட்ட சொல்லிட்டார், என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக சபிக்கிற ஒரு வார்த்தை நீ பேசிடக்கூடாது. ஆண்டவர் எச்சரித்து அனுப்பிவிட்டார் பிலேயாம. அவன் அங்க போய் 7 இடத்துல வெவ்வேறு இடத்துல நிப்பாட்டி வச்சு கடைசியில சாபத்தை யாருக்கு கொடுத்துட்டு போனானா, இந்த மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் கொடுத்துட்டு போனான். நீங்க தான் சபிக்கப்பட்டு போவீங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போனான். அப்படிப்பட்ட ஜனங்களை நீ இருப்பிடத்துல சேர்த்திராத என்பது ஆண்டவருடைய கட்டளை. இது நடந்தது முதல். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஜனங்களை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாங்க? தேசத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஏதோ அவர்களோடு கூட இவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அவர்களோடு கூட வியாபாரம் பண்றாங்க, அவங்களுடைய நாட்டுக்கு போய் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர்றாங்கன்றது மட்டுமல்லாம அவர்களை கொண்டு வந்து எருசலேமுக்குள்ள குடியிருக்கிற வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் எடுத்து வாசிக்கப்படுகிறது, மோசேயின் பிரமாணம் எடுத்து வாசிக்கப்படுகிறது. வாசிக்கப்படும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, நீங்க இந்த ஜனங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்களே, இவர்களை முதலாவது தேசத்தை விட்டு வெளியே அனுப்புங்க.